கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆதி முதல் மாறாத தந்திரங்கள். இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தியானம். புதிதாக திருமணமாகிய இளம் தம்பதிகள் தங்கள் எதிர்கால வாழ்விற்கென்று இளம் வயதிலிருந்து கொஞ்ச பணத்தை சேர்த்து வைத்திருந்தார்கள். அவர்கள் திட்டமிட்டு திருமணத்திற்கு முன்னரே தங்களுக்கென்று ஒரு வீட்டை வங்கி கடன் மூலமாக கொள்வனவு செய்திருந்தார்கள். அவர்களுடைய திருமண கொண்டாட்டங்கள் யாவும் சிறப்பாக இருந்தது. இப்படியாக ஆரம்ப நாட்கள் யாவரும் பார்த்து மெச்சத்தக்கதாக இனிதே நிறைவேறிற்று. அவர்கள் தங்கள் பெற்றோரை விட ஒருபடி மேலாக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம் என்று எண்ணி இருந்தார்கள். அத்தோடு இது நவீன யுகம், காலங்கள் மாறிவிட்டது. பெற்றோரின் ஆலோசனைகள் அந்த காலத்திற்குரியது என்ற மனநிலையுடையவர்களாக இருந்தார்கள். வீடு, வாகனம், வேலை, திருமண கொண்டாட்டங்கள் யாவும் பெற்றோருடைய நாட்களை விட சிறப்பாக இருந்தது உண்மை. ஏனெனில் பெற்றோர்கள் அவர்கள் முன்னேற்றத்திற்குரிய வழியை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கைக்கு உதவும் ஒரு சிறிய பகுதி என்பதை உணராதிருந்தார்கள். ஆண்டுகள் கடந்து சென்ற போது வாழ்க்கை படகிலே அலைகள் மோத ஆரம்பித்தது. தென்றல் போல ஆரம்பித்த காற்று அவ்வப்போது திசை தெரியாது மோதும் புயல் காற்றைப் போல பயங்கரமாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் கொள்கை கோட்பாடுகள், அவர்கள் போட்டுக்கொண்ட ஒழுங்குமுறைகள் ஒவ்வொன்றும் பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்து சென்ற பின்னரே யுகம் மாறிவிட்டது. நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து பெருகி இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் உண்டாகும் போராட்டங்களின் கருப்பொருட்கள் மாறி போகவில்லை. புதிய யுகமும் தொழில்நுட்பங்களும் பிரச்சனைகளை பெரிதாக்கி காண்பிக்கின்றதே அல்லாமல் அவைகளால் அதை தீர்த்து வைக்க முடியவில்லை என்பதையும் கண்டுகொண்டார்கள். பிரியமானவர்களே, வேதமே சத்தியம், அதுவே வாழ்க்கையின் அடித்தளம். சத்ருவின் தந்திரங்கள் புதிதானவைகள் அல்ல. உலகப் போக்கும் அதன் யுகங்களும் அவனுக்குட்பட்டிருக்கிறது. ஆதியிலிருந்து அவன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றிற்கும் வரான். எனவே வாழ்வின் போராட்டங்களை கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, அநேகமாயிரம் பொன்வள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் காத்து கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.